நினைத்து கொண்டு ராமன் அழைத்து செல்கின்றான் என்று நினைப்பாங்க. என் தம்பி என் மீது பாசம் வைத்தவன், அதனால் நான் என்ன சொன்னாலும் அவன் ஏற்க மறுக்கின்றான். உன்னை தாயாக நினைக்கக்கூடியவர் அல்லவா, அதனால் என் தம்பிக்கு தகுந்த புத்திமதி சொல் பெண்ணே. சாமி, தம்பி நம்மளோடு வரவில்லை என்றால் அவர் மடிந்து விடுகிறேன் என்று சொல்கிறார். விட்டுட்டு நம்மளால மட்டும் எப்படி சாமி இருக்க முடியும்? அழைத்து கூட்டிட்டு போலாமா? அண்ணா நாட்டையாள நீ நாட்டிலே அண்ணா ஒரு வார்த்தை எப்படி சொல்ல வேண்டாம். அண்ணனை எதிர்த்து பேசிவிட்டால் இந்த அவசரம் எனக்கு வேண்டாம். அண்ணா உன்னை விட்டு ஒரு நாளும் நான் பிரிய மாட்டேன். அண்ணா என்னை விட்டு பிரிந்தால் இறந்து விடுவேன் என்று உரைக்கின்றாய். அனைவருமே என்னை பாசத்தால் என்னை அடிக்கின்றீர்கள் இல்லையவா? பிரிந்தால் இறந்து விடுவேன் என்று உரைத்த பிறகு உன்னை நான் விட்டு சென்றால் பெரும் பாவம் அல்லவா? உன்னையும் நான் என்னோடு அழைத்து செல்கின்றேன். அகற்றும் அண்ணா. அரண்யமான காலகம் நான் போகலாம் என்று வந்தோம். இடையில் வார்த்தையா நதியாகப்பட்டது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சராயு நதியை கடந்தால்தான் நாம் அப்பால் காணகம் போக முடியும். இதற்கு ஏதாவது வழி என்ன செய்வது என்று பார்த்துவா இளையவா. அண்ணா எங்க படகோட்டிகள் யாராக இருப்பாங்க? நான் பார்த்து அழைத்து வருகிறேன். அண்ணா அகட்டும் இளையவா, அகட்டும் அண்ணா. கேளல் சபையோர்களே, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா அம்மாவும் லட்சுமண பெருமாளும் 3 பேரும் சேர்ந்து அயோத்தியை விட்டு அரணியும் போகும் தளவாயில் சராய் நதி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அக்கறையிலிருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டும் அல்லவா? இது யார் படகை செலுத்தக்கூடியவர்? யாரு அவர் எதிர்பார்க்கும் தருவாயில் இந்த படகை செலுத்தக்கூடிய முகன் சபைக்கு வருகிறார். அந்த நாள் மற்ற விஷயம்
ஐயா நான் வரும் தந்த காலம் வரை ஆமா. நான் யாரு யாரு என் பெயர் என்ன? என்ன நான் எக்குளத்தை சேர்ந்தவன். ஆமாங்க ஐயா எனக்கு என்ன வேலை? உனக்கு தினந்தோறும் உனக்கு என்ன வேலை என்ன வேலை? நான் எங்க இருக்கின்றேன்? என் பெயர் என்ன தெரியுமா? ஆமா. சொல்கிறேன்பா. சொல்லு ஓடு, ஓடு. நகரி தந்தையார். ஐயா நான் எங்க இருக்கின்றேன்? எங்கே இருக்கிறீர்கள் உடனே ஐயோத்திமா நகரத்தில் ஆமா அருகில் ஆ. வசந்த மகாராஜன் ஆட்சி செய்ய சரி அந்த நாட்டிலே ஆ. அருகில் ஓடக்கூடிய ஆ. சரவச்ச நதிக்கரையில குலகோட்டம் என் பேரே புகழ். அந்த படகை செலுத்தக்கூடிய உன்னுடைய பெயர் புகழ் அக்கறைக்கு பாருவலை இக்கரைக்கும் ஆமா. இக்கரைக்கு பாருவலை அக்கறைக்கும் அக்கறைக்கும். காட்டக்கூடிய படகோட்டு புகழ். சரிங்க இன்னைக்கு வியாபாரம் எந்த மாதிரி அதிகமா இருக்குது நண்பா. ஆ. இன்னைக்கு வியாபாரம் தினந்தோறும் ஆமா அக்கறைக்கு இக்கரையும் ஆ. இக்கரை அக்கறையும் ஆ. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக திரளா அந்த பக்கம் இந்த பக்கம் சரிசமமா போய்கிட்டு இருப்பாங்க. சரி சமமா வியாபாரமோ ஆமா. ஜனம் ஏறுவாங்க ஆனா இன்றைக்கு மட்டும் இன்னைக்கு எப்படி வியாபாரம் சாபம் பரசாட்ட ஆமா நான் காதல கேட்க மக்களை நான் சொல்ல அதை அறிந்தேன். என்னன்னு நண்பா ஐயா. சக்கரை சக்கரை இடிக்குமா? இடிக்காது. வாயில போட்டா தான் இடிக்கும். கண்டிப்பா ராமா ராமா என்ற வார்த்தை உரைத்தா ஏழு ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களும் தீர்வு கொண்டு உரைப்பார்கள். கண்டிப்பா அதனால ஆ. உலகை அயோத்தியா நகரத்தில் ஆண்டவருக்குரிய தசரத மகாராஜனுக்கு வைராகி கொடுத்தவன். சரி வைராகி காரணத்தினா அதற்கு தசரத மகனுக்கு 4 புதல்வர்கள். ஆமா. அவன் முதல் புதல்வனாகிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்ன சொல்றீங்க? நாளைக்கு விடிந்தா ஆ. இந்த நாட்டை பட்டம் கட்டி வைக்கின்றாரா தசரத மகாராஜன். உடனே ராமா என்று உரைத்தா மிக்க மகிழ்ச்சி நான் 7 செல்வத்தில் பட்ட பாவங்கள் இருந்தோம்.